ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் படம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கப்பலுக்கு வெட்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒரு ஆளை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வரும்போது பயங்கர ட்விஸ்டா இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல போன வாரம் முழுக்கவே கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் இந்த லேடிஸ் வாலெட்டுக்கு கிளியரன்ஸ் சேல் இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால அவங்களுக்காக கூட கொண்டு வந்திருக்கேன். லேடிஸ் வாலெட் மட்டும் இல்லாம லேடிஸ் பேக், அதுக்கப்புறமா ஸ்லிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்றவங்க லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 23ஆம் தேதி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிற மக்களே, அதாவது ஓட்டு போடுவதற்கான நாள். நான் கண்டிப்பா ஓட்டு போட்டு வந்து தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணிருப்பேன். நீங்களும் மறக்காம போயிட்டு ஓட்டு போடுங்க. இது ஒரு மாற்றத்திற்கான தேர்தலா இருக்கணும். கண்டிப்பா போடுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கூட சொல்லுங்க மக்களே. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருந்தா போல, தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை பிடிக்கலான்னு வெளியே வர அங்க ஒருத்தர் சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன சௌரவ், இன்னமும் தூங்க போகாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கியா, என்ன கோவமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இவங்க போயிட்டு தண்ணி பிடிக்கிறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு திரும்பி வராங்க. அது வரைக்கும் அங்க உட்காந்துட்டு இருக்கிறவரு எந்த ஒரு பேச்சுமே இல்லாம இருக்காரு. என்னையா இன்னும் என் மேல கோவமா இருக்கியா என்ன, அதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயம், அதெல்லாம் கோச்சுக்காத விடு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தா இப்பதான் அவங்க கரெக்டா பாக்குறாங்க. பார்த்தா அந்த சௌரவை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அவர் மேல இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க செமையா கத்தி அலறும் போது வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் கப்புலா ஜோடி ஜோடியா படுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெளியே ஓடி வராங்க. எல்லாரும் வந்து டெட் பாடியை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. இதுல ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. அந்த ஆளு திடீர்னு பேகெல்லாம் தூக்கிட்டு வந்து யாரோ இவனை கொலை பண்ணிட்டாங்க போல, நம்ம உடனே கிளம்பலாம், பேக தூக்கு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டா பொண்டாட்டி வரமாட்டாங்க. இதை தாண்டி அங்க இருக்கிற எல்லாரும் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி யாரையாவது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்து யாரும் அங்க இருந்து நகரவே கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட சண்டை போட்டு அவர் அங்கேயே இருக்க சொல்றாங்க. இந்த வீட்டை பாத்துக்கிறவரு, இந்த வீட்டுல குக் பண்றது, மத்த எல்லா வேலையும் பாக்குறது குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். இப்ப குமாரை கூப்பிடும் போது குமார் வெளியே வராரு. என்னாச்சு, இன்னமும் பார்ட்டி முடியவே இல்லையா, டீ காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தா அங்க சௌரப் இறந்து போயிருக்காரு. இவரை பார்த்துட்டு இவருக்கு என்ன ஆச்சு, இவரை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல யாரு கொலை பண்ணா, ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்னே தெரியல. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க, குமாரே நீ இன்னும் தூங்க போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வழக்கமாவே எனக்கு சீக்கிரமாலாம் வேலை முடியாது, இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்த்துப்பேன், வழக்கமா ஒரு 2 மணிக்கு மேல தான் தூங்கவே போவேன் அப்படின்னு. சரி நாங்கெல்லாம் தூங்க போனதுக்கு அப்புறமா யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டெய்லி கரெக்டா 11 மணிக்கு மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாராம். மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா யாருமே உள்ளுக்குள்ள வர மாட்டாங்க, ஒரு காக்கா கூட உள்ளுக்குள்ள வராது அப்படின்னு சொல்றாரு. சரி இறந்து போனவருடைய மனைவியை எழுப்பலாம், அவங்க நல்லா மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌரபுடைய மனைவியை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்களை எழுப்பவே முடியல, செம்மையா தூங்குறாங்க. ஒரு கட்டத்துல எப்படியோ குலுக்கி நெலுப்பி அவங்களை எழுப்பிட்டாங்க. கண்ணை முடிச்சோனே இந்த மாதிரி சௌரப் அப்படின்னு சொன்னோனே, ஐயோ இந்த ஆளு இப்ப என்ன 7 எழுத்து வச்சானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வர, இப்ப நமக்கு என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இங்க வந்துட்டு ஒரு கப்பலுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி மக்களே, அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஃபேமிலியா வந்திருக்காங்க, கப்பலா வந்திருக்காங்க, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. இதுல இந்த சௌரப் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஃபேமிலியோட வராரு. இந்த சௌரப் ஒரு மாதிரி பயங்கர அரகண்டான ஆளு மக்களே. கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது கூட காரை வந்துட்டு தாறுமாறா சம வேகமா ஓட்டிக்கிட்டு வருவாரு. கொஞ்சம் பார்த்து ஓட்டியா, பொறுமையா ஓட்டு அப்படின்னா, நான் ஒரு 30 வருஷமா காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் என் கார்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச கூட போட்டது கிடையாது, காரை எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்காத, நான் ஒழுங்கா தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தறிஞ்சு பேசுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு ட்ரீ ஹவுஸ் கூட இருக்க மக்களே எல்லாரும் வந்தவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கார்டன்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையனுக்கு மட்டும், ஒரு ஆளுக்கு மட்டும் உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல ஓகே தான், கரெக்டா தான் இருக்கு, கம்மியெல்லாம் தெரியலையே அப்படின்னும் போது அவரு மட்டும் இல்ல எனக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னும் போது அப்போ சௌரப் என்ன பண்றாரு அப்படின்னா உப்பை டப்பாவோட கொண்டு போயிட்டு சரி ஓகே வெயிட் பண்ணு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா உப்பு போட்டு அதை கலக்கி இப்ப சாப்பிடு அப்படின்னும் போது அவரும் அமைதியா சாப்பிடுறாரு. இப்ப ஓகேவான்னு கேட்க ஓகேன்னு சொல்றாரு. இல்ல இது உனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்புல அந்த தாளை கலக்கிட்டு போறாரு. அதாவது தால்ல உப்பை கலக்காம உப்பை எக்கச்சக்கமா கொட்டாரு.
கொட்டுறாரு. கொட்டிட்டு கலக்கி இப்ப சாப்பிடு அப்படின்னும் போது இப்பயும் அவரு ஓகே அப்படின்னு தான் சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி கடுப்பான வேலையெல்லாம் பாக்குற, சௌரபடியா அப்பா வந்திருப்பாரு, அவரும் முறைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கத்துறாங்க, சொன்னா கேட்க மாட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் அவ்வளவு உப்பு போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல உப்பு இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் போது அவனுக்கு மட்டும் இப்படி கம்மியா இருக்கும், அதான் கொஞ்சம் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாரையும் கண்டுக்காம வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. போலீஸ்க்கும் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா யாருக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவரு தான் இந்த பார்ட்டிக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அவரே போலீஸ்க்கும் கால் பண்ணி வர சொல்ல இப்போ போலீஸ் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா எல்லாருமே கும்பலா நிக்கிறாங்க. அந்த இறந்து போன சௌரபுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பக்கத்துலயே உட்காந்து கையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கையை சூடு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, கிரைம் ஸ்பாட்ல டெட் பாடிக்கு பக்கத்துல இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்க கூடாது, நவுந்து போங்க அப்படின்னு போது இல்ல இல்ல என் புருஷனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, மயக்கமாயிட்டாரு, ஏஞ்சிக்க மாட்டாரு, கையெல்லாம் பாருங்க ஜில்லுன்னு ஆகுது, அதான் நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், சூடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு நீ போயிட்டு போர்வை கொண்டு வா அப்படின்னும் போது அவனும் போயிட்டு போர்வை கொண்டு வரான். இங்க சௌரபுடைய மனைவி, சௌரபுடைய தம்பி, அதுக்கப்புறமா அப்பா, இவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. இந்த மனைவியாலையும் தம்பியாலையும் இந்த மாதிரி ஒரு இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த ஏத்துக்கவே முடியாம ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணு போயிட்டு பக்கத்துல உட்காந்து இல்ல அவர் வந்துட்டு தூங்கல, இறந்து போயிட்டாரு, அவரு கண்டிப்பா திரும்பி வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்ல ஆரம்பிக்கும் போது மனைவிக்கு அதை ஏத்துக்கவே முடியாம இவங்களை போட்டு அட்டாக் பண்றாங்க, கத்துறாங்க, அழுவுறாங்க, ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்தோடனே அந்த டெட் பாடியை பாக்குறாரு. டெட் பாடியை பார்க்கும்போது இது ஒரு ஷார்ப்பான பொருள், பிளேடோ இல்ல கத்தியோ வச்சு லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் கட் பண்ணிருக்காங்க. ஒரு டீப்பான கட் இருக்கு அப்படின்னு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த உள்ளுக்குள்ள வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேக்குறாங்க. அங்க டேபிளுக்கு மேல ஒரு கேக் இருக்கும், கேக்கை கட் பண்ண கத்தியை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ டேபிளுக்கு மேல அந்த கத்தியை காணுமே, அந்த கத்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது போலீஸ்க்கு நல்லாவே கேட்டு உள்ள வந்துட்டாரு. ஆமா என்ன கேக்கு, யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பர்த்டே எல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆனிவர்சரி, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஆனிவர்சரி, அதனால தான் வந்துட்டு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணோம், அதுக்காக வாங்கின கேக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏற்பாடுலாம் பண்ணது இல்லையா, இவரை தாடிக்காரன்னு வச்சுக்கலாம். இவரு சொல்றாரு அப்படின்னா கத்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கத்தி எங்க அப்படின்னா கேக்க கட் பண்ணிட்டு மேலதான் வச்சேன், இப்போ எங்க போச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது இல்ல பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, கத்தி எங்கன்னு கேட்டா உன் சொட்ட மண்டை மேல சத்தியமா சொல்றேன், கத்தியை நான் எடுத்து வச்சு நான் என்னையா பண்ண போறேன், நான் தான் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணேன், நான் தான் எல்லாரையும் இன்வைட் பண்ணேன், இப்படி ஒரு சம்பவம் ஆனதுக்கு அப்புறமா நான் தான் போலீஸ்க்கே கால் பண்ணி சொன்னேன், நானே கொலை பண்ணிட்டு நானே கத்தியை மறைச்சு வச்சுட்டு நானே ஏன் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதையே தான் நானும் சொல்றேன், நீயே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண, நீயே கேக் வாங்கின, நீயே கேக்க கட் பண்ண கத்தியை கொண்டு வந்த, நீயே கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் திசை திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ற, உன்னை தவிர யாரும் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, இங்க எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீ கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, உன் மேலதான் சந்தேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஆடிக்காருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏங்க இந்த மாதிரி எந்த பார்ட்டியோ யார் வீடோ இந்த மாதிரி யாராவது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீஸ் தான் கால் பண்ணும், நான் லீகலா என்ன பண்ணுமோ அதான் பண்ணிருக்கேன், நீங்க என்னன்னா அநியாயமா ஏமாலியே பழைய தூக்கி போடுறீங்க அப்படின்னும் போது இல்ல பழி கிடையாது, இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்த வரைக்கும் இவர் மேல கேஸ போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிடலான்னு பாக்குறானா என்னன்னு தெரியல. உடனே அங்க இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்றானா போலீஸ் சீஃப் நல்லாவே தெரியும் போல, அவருக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்ல நீ ஏமா போலீஸ் சீஃபுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு இதுவும் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி வச்சுக்கிட்டாரு, கொடுக்க மாட்டாரு. என்னங்க போனை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் போது இதுவும் ஒரு முக்கியமான எவிடன்ஸ், போனெல்லாம் கொடுக்க முடியாது, நான் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன் சீஃபுக்கு கால் பண்ண, இங்க நான் தான் விசாரிப்பேன், சீஃபுக்கெல்லாம் கால் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நீங்க தேவையில்லாம அவர் மேல பழிய போட்டதுனால மட்டும்தான் நான் கால் பண்ணேன், வந்தீங்களா விசாரிச்சிங்களா, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க, நீங்களா ஒன்னு கெஸ் பண்ணி இவர் மேல பழிய போடாதீங்க, என் ஃப்ரெண்டு மேல பழிய போடும் போது நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்படி கேட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுற மாதிரி போகும்போது அங்க இருக்கிற எல்லாரும் விலக்கி விடுறாங்க. இப்ப இந்த போலீஸ் ஒன் பை ஒன்னா எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்லுங்கன்னு கேட்க இப்போ எல்லாரையும் விசாரிக்க நமக்கு அப்படியே அந்த விஷுவலை காமிக்கிறாங்க. மத்தியானம் ஒரு 3-3:30 மணி இருக்கும், எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. ஒரு கப்பல் மட்டும் கொஞ்சம் லேட்டா வராங்க, ஜிபிஎஸ் கரெக்டா காட்டல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க, நல்லாவே பேசுறாங்க, கேக்க கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க கட் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே லைட்டா சருகு போட்டுட்டு பேசிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே ஏதோ பிசினஸ் பண்றாங்க. அவங்க பிசினஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை, எவ்வளவு லாபம் வருது, அதை பத்திலாம் கொஞ்சம் பேசி அதை வந்துட்டு ஒரு மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப சௌரப் இருக்காரு பாத்தீங்களா, இல்ல உங்க பிசினஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியா வேற வேற பிசினஸ் பண்றாங்க. அதுவும் பல வருஷமா
பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ்ல என்ன பிரச்சனை வரும், எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். சௌரபுக்கும் அந்த பிசினஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னாலும் எல்லாருடைய கதையிலுமே மூக்க நுழைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு போது எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா சரி ஓகே இருந்தாலும் இப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுறாங்க. அடுத்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட விடாம எல்லாரையும் கலாய்க்கிறாரு. புடிச்சு தராதரம் பார்க்காம அவங்க இவங்கன்னு பார்க்காம எல்லாரையும் கலாய்க்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த ஆனிவர்சரி அந்த தாடிக்காரனுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே சொல்லிடுறாங்க, எப்பா சாமி உன்னை ஏன் கூப்பிட்டனும் தெரியல, எனக்கே தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்ல சௌரப் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. நீங்க வந்துட்டு ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கலாய்க்கிறாரு. அப்பாக்கு வயசாகி போச்சு, ஏதோ மாத்திரை ஊசிலாம் போடணுமா, அதுக்காக எங்கான ஒரு பொண்ணு ஒரு கேர்டேக்கர் மாதிரி ஒரு நர்ஸ் மாதிரி அப்பா கூடவே இருப்பா, அப்பாவுக்கு தேவையான எல்லாமே பார்த்துப்பா. அப்பா வந்துட்டு அந்த பொண்ணு கூடயே ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. இந்த வயசுலயும் அந்த பொண்ணு கூட வந்துட்டு கஜகஜா குஜுகுஜா அப்படின்னும் போது அப்பாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கடுப்பாயிட்டாரு. நேரா போயிட்டு தட்டையே கீழே போட்டு உடச்சிட்டு பையனை போட்டு அடிக்கிறாரு. கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. டேய் உன்னெல்லாம் குட்டி குஞ்சான இருக்கும் போதே கொலை பண்ணிருக்கணும், உன்னை விட்டு வச்சது ஏன் தப்புடா, என் மேலேயே பாயிர பாத்தியா, என்னையே கேவலப்படுத்துற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் செமையா கோவப்பட்டாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் போலீஸ் வந்துட்டு விசாரிச்சு முடிச்சிட்டாரு. விசாரிச்சு முடிக்கும் போது இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல, அப்படின்னா அப்பாவுக்கு தான் பையனை கொலை பண்றதுக்கு பயங்கரமான மோட்டிவ் இருந்திருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிடையவே கிடையாது, அவன் என்னுடைய பையன், என்ன பேசினாலும் அவனை நான் எப்படி கொலை பண்ணுவேன், அவன் யாரத்தும் ஆக்சுவலா வெள்ளந்தி மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனா பேசிடுவான், மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்க மாட்டான். அதனால தான் எல்லாருக்கும் அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி விரோதி மாதிரி மோசமான ஆள் மாதிரி தெரியும், உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சௌரபுடைய வைஃபும் இதே தான் சொல்றாங்க. மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த பார்ட்டிக்கு ஒரு பொண்ணு வந்திருப்பா, பார்க்கவே கொஞ்சம் அழகா இருப்பா. அந்த பொண்ணு, என்னங்கப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்ல போனா ஈவினிங் தான் அவரை கொலை பண்ண பாத்தீங்க, இப்ப கேட்டா நல்லவரு வல்லவரு நானும் தெரிஞ்சவரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்றீங்களே அப்படின்னு இப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த டைம்லயே அந்த ரத்தம் வடிஞ்ச மாதிரி ஒரு தடயம் தெரியுது. அதை போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க இருக்க ஒரு கபோர்டுக்கு கீழே ஒரு கத்தி இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கத்தி தான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ், இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த கத்தியை பார்த்தோன்னே சௌரபுடைய மனைவி பயங்கரமா அழுகுறாங்க. இந்த கத்தியை வச்சு என் புருஷனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிட்டு அழுகும் போது சௌரபுடைய தம்பி, ஒருவேளை அண்ணன் தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, யா உங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னா கத்தியால கழுத்தறுத்துட்டு அந்த கத்தியை கொண்டு போயிட்டு கபோர்டுக்கு கீழே வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இங்க உட்கார்ந்து இறந்து போவானா, இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, எதை வச்சு சொல்ற, உன் அண்ணன் ஏன் தற்கொலை பண்ணிக்க போனா, ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஒரு மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். அண்ணனை இழந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான் போல. இல்ல அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கல, இங்க இருக்கிற யாரோ தான் கொலை பண்ணிட்டாங்க, இல்ல எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அங்க இருக்கிறவங்களா சொல்றாங்க, இல்ல அவனுக்கு லைட்டா மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப பாதிக்கப்பட்டான் அப்படின்னு போது இவன் கோச்சிக்கிட்டு போயிட்டு அங்க ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கும், அதுக்கு மேல ஏறி உட்காந்துட்டான். இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் போலீஸ்கிட்ட அடுத்து என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் கிளம்பக்கூடாது அப்படின்றாரு. எங்க நாங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எல்லாருக்கும் எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இந்த பார்ட்டிக்காக ஒரே ஒரு நாள் லீவ் போட்டு வந்திருக்கோம், இப்போ இங்கேயே ஸ்டே பண்ணும் அப்படின்னா முடியாத காரியம், ஏதாவது பண்ணி அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் வெளியே தான் உட்காந்து அந்த போலீஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பார்த்தா அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் மேல இருந்து கீழே விழுந்துட்டான். ஓடி போயிட்டு பார்த்தா நல்ல வேலை சாவல அடிபட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஃபிளாஷ் பேக் காமிக்கிறாங்க. அப்பா வந்துட்டு சௌரபை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சமாதானமா போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கடைசியா ஒரு கப்பல் மட்டும் லேட்டா வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்துட்டு இந்த தம்பிக்காரனுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு கைய பாக்குறா, கையில பயங்கரமா கட் பண்ணிட்ட மாதிரி சில வெட்டு காயங்கள், ஒரு மாதிரி தடயம்லாம் பாக்குறாங்க. ஏன்பா தம்பி என்னப்பா கையில காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் கைய நல்லா காமிக்கிறான். 2-3 காயம் இருக்கு, இது 13 வயசுல கட் பண்ணிட்டேன், இது 16 வயசுல கட் பண்ணிட்டேன், இதை கடைசியா கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறான். அதாவது இந்த பயவுள்ள இதுக்கு முன்னாடியே 3 வாட்டி தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கா மக்களே. அதை சொல்லும் போது இந்த லேடிக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு, போற போக்க பார்த்தா இவன் நம்மளையே குத்தி கொலை பண்றான் போலியே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அந்த பொண்ணு அமைதியா உட்கார்றா. இப்போ ரியல் டைம்ல தம்பிக்காரனை தூக்கினோட்டாங்க, லைட்டா காயம் பட்டிருக்கு. டே என்னடா ஆச்சு, யாராவது தள்ளி விட்டாங்களா, இல்ல நீயா குதிச்சியா, இல்ல தவறி கீழே ஓண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கே தெரியல, யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
குழப்பமா பேசும்போது இவனே ஏற்கனவே மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். வீட்டுல இருக்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க, வெளியே யாருமே போகவே இல்லை அப்படின்னும் போது இவனே கூட குதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஒரு லேடி உள்ளுக்குள்ள போறாங்க. இவங்க எதுக்கோ உள்ளுக்குள்ள போயிட்டு பேக பார்க்கும்போது பேக்ல வச்சிருந்த 20,000 பணத்தை காணும். அதை பார்த்துட்டு வெளியே வந்து புருஷன்கிட்ட சொல்றாங்க. இவரு அமைதியா இருக்காரு. பணத்தை காணும் அப்படின்னும் போது போலீஸும் வந்துட்டாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் மேல போயிட்டு பழைய போட முடியாது, பணத்தை ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் பெரிய பணக்காரங்க தான். 20,000 சீப்பா ஆட்டைய போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பாக்குறாரு இல்லையா இங்க கேர்டேக்கர் குமார், அவர் மேல டவுட் வருது. அவரை கூப்பிட்டு கேட்டா நான் ஆட்டைய போடல அப்படின்னு சொல்றாரு. போலீஸ வந்து கேட்கும் போது சார் நான் ஏன் காசு எடுக்க போறேன், எனக்கு திருட்டு பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டை காமிக்க, டே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி 20,000 பணத்தை காணும் அப்படின்னு சொன்னா பாக்கெட்டை காமிச்சுக்கிட்டு இருக்க, பேக காமிடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணா காசு இருக்கு. என்னடா ஆட்டைய போடவேலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எடுக்கல, ஆக்சுவலா இங்க இருக்க ஒருத்தர் தான் காசை கொண்டு வந்து கொடுத்தாரு, வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு, அதான் அமைதியா இருந்தேன் அப்படின்னும் போது யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதான் உப்பு அதிகமா கொட்டி சாப்பிட சொன்னாரு பாத்தீங்களா, இவர் தான் அந்த காணாம போச்சு அப்படின்னு சொன்ன லேடியோடைய புருஷ மக்களே. யா நீதான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் இவர் மேல பாயும் போது அப்ப இந்த வேலைக்காரர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் போகும்போது இவரு கையை கழுவிட்டு இருந்தாரு, கை முழுக்க ஒரே பிளட்டா இருந்துச்சு, என்ன பிளட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பதான் கொண்டு வந்து காசை கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கன்ஃபார்மே பண்றாங்க இந்த ஆள் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை போயிட்டு எல்லாரும் போட்டு அடிக்கும் போது இவர் தடுக்கிறாரு. போலீஸும் வந்து தடுக்கிறாங்க. தடுத்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரைட் ஹேண்டா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அப்படின்னு சொல்ல, அப்பனா கண்டிப்பா இவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, கொலைகாரன் ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன், அவன் வந்துட்டு ரைட் ஹேண்ட்ல தான் கத்தியை யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கான், இவர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, கொலைகாரன் நமக்குள்ளதான் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல, இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நைட் என்ன விஷயமாச்சு, எந்த டைம்ல தூங்க போனீங்க, எல்லாமே டீடைலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும் போது எல்லாருமே சொல்றாங்க. இந்த உப்பு கொட்டின ஒரு மனைவி இங்க ஒரு டாக்டர் இருப்பாரு, இந்த டாக்டர் 3 பேருமே சேர்ந்துட்டு வெளியே போயிட்டு வந்து தூங்கிடுறாங்க. இதே போல ஆளுக்கு ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறாங்க, பேசிட்டு தூங்க போயிடுறாங்க. அண்ட் இப்போ இந்த உப்பு போட்ட ஒரு கையில எப்படி ரத்தம் வந்துச்சு, அவர் ஏன் கையை கழுவுனாரு, இவரு தான் கொலை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரு கொலை பண்ணல, இவர் எதுக்கோ வெளியே வந்திருக்காரு. வெளியே வரும்போது அங்க அவரு இறந்து போயிட்டு டெட் பாடியா இருக்காரு. சௌரபை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, மேல கத்தி இருக்கு, தெரியாம அந்த கத்தியை தொட்டுட்டு இருப்பாரு. கொய்யால போற போக்க பார்த்தா நம்ம மேல பழைய போட்டுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இவரு கையை கழுவிக்கிட்டு அமைதியா தூங்க போயிட்டு இருப்பாரு. அதே டைம்ல நைட்டு இந்த டாக்டர் வந்துட்டு புக்கு படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேட்டுருக்கு, டோரை டமான்னு சாத்துற மாதிரி சவுண்டு கேட்டுருக்கு. இது வேற யாருக்காச்சும் கேட்டுச்சா அப்படின்னும் போது யாருக்குமே கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஒருவேளை அந்த டோரை திரும்பவும் நான் சாத்தி பார்க்கும் போது அந்த சவுண்டை வச்சு எந்த டோர்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது எங்க இந்த வீடு முழுக்க டோரா இருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டா உடனே அந்த தாத்தா சௌரபுடைய அப்பா வராரு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆக, சரி எப்படி பண்ணீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்த பையன் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தான், இவனால பயங்கரமான அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போயிட்டு கொத்தி நான் தான் கொலை பண்ணிட்டு கத்திய அங்க டிவி டேபிளுக்கு மேல வச்சுட்டு போனேன் அப்படின்னும் போது இல்ல இவரு சொல்றது எல்லாமே போய் பையன் இறந்து போன சோகத்துல ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு, கத்திய அந்த கபோர்டுக்கு கீழே இருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ டாக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவரு சொல்றாரு கண்டிப்பா இந்த கொலையை பண்ணது அந்த தம்பிக்காரன் நினைக்கிறேன், தம்பிக்காரன் ரூம் பக்கமா தான் டோரை திறந்து மூடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, இவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவன் கடுப்பாயிட்டான். டாக்டர் அடிக்க பாஞ்சிட்டு வரான், எல்லாரும் பிடிக்கிறாங்க, நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறான், ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னுடைய அண்ணனை யாருக்குமே பிடிக்காது, ஆக்சுவலா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவன், எதுவுமே மனசுல வச்சுக்காம ஓப்பனா பேசுவான், இது மட்டும்தான் அவனுடைய மைனஸ் பாயிண்ட், இதனாலே எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சுங்க, டெய்லி அவன் அழுதுட்டே தூங்குவான், இந்த மாதிரி எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு, அதனால அவனுக்கு நான் வந்துட்டு பாவ விமோச்சனம் கொடுத்திருக்கேன், இந்த பாவப்பட்ட உலகத்துல இருந்து விமோச்சனம் கொடுத்திருக்கேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நைட்டு சௌரப் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவன் நேரா போறான், திடீர்னு கத்தியை கொண்டு போயிட்டு கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு கத்தியை மேல வச்சுட்டு போயிருப்பான். இதுக்கு நடுவுல தான் அந்த சால்ட் போட்டவர் வந்திருப்பாரு, வந்தவரு தெரியாம கத்தியை தொட்டு கையை கழுவிட்டு அந்த வேலைக்காரன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காசை கொடுத்து மறைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த தம்பிக்காரனே வந்து மறுபடியும் கத்தியை தூக்கி அங்க ஒலிக்க வச்சுட்டு போயிருப்பான். மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஃபீல் பண்றாங்க, சௌரபுடைய மனைவியை தாங்கிக்க முடியாம அழுகுறாங்க, அப்பாவும் அழுகுறாரு.
இப்போ விசாரிச்சு முடிக்க போலீஸ்க்கு அப்படியே விடிய கால் ஆயிருச்சு. இவனை வந்துட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது சால்ட் போட்டவர்கிட்ட வந்துட்டு தம்ம பத்தவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்போ டாக்டர் சொல்றாரு, இவன் வந்துட்டு தம்பியாவே கிடையாது, அண்ணாவா மாறிட்டான். அண்ணா பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான், நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு நல்ல நிலைமையில இருக்கான், அவனை மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரி ட்ரை பண்ணி மென்டலி அண்ணாவாவே மாறிட்டான். அண்ணாவை பிடிக்காம இல்ல மைண்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு வெறியால அண்ணாவை கொலை பண்ணிட்டான். இப்போ அவனே வந்துட்டு சௌரபா மாறிட்டான். பாருங்க, அவனுடைய நடவடிக்கை எல்லாமே சௌரப் மாதிரியே இருக்கு. அடிக்கடிக்க இந்த சால்ட் போட்டவர்கிட்ட வந்துட்டு சௌரப் தான் தம்ம பத்தவை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த விஷயத்தை இவன் பிஹேவ் பண்றான். இவன் தம்மே பிடிக்க மாட்டான், இப்ப பிடிக்கிறான் அப்படின்னா மென்டலி மொத்தமா பாதிக்கப்பட்டு மொத்தமா சௌரபா மாறிட்டான் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டெட் பாடி எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அப்பாவுக்கு மனைவிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா வந்தோம், இந்த மாதிரி டெட் பாடியோட போறமேன்னு அழுதுகிட்டே போறாங்க. இந்த தம்பிக்காரன் போகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே போறான். இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.